ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாரத்தில் எப்படியாவது ஒரு லாங் வீடியோ போடணும்னு தான் நான் கண்டினியூஸாக லாங் வீடியோ போட்டுருக்கேன். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஏன் லீவ் போட்டேன் அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலாக கூட்டி அப்படி கிடையாது. இன்றைக்கி தோணுச்சு, அதனால் கூட்டணும். இன்றைக்கி நான் ஏன் லீவ் போட்டேன் அப்படின்னா, திடீர்னு தோணுச்சு இன்றைக்கி ரிங்கு வாங்க போகலான்னு சொல்லி தான் நாங்கள் லீவ் போட்டேன். இது ஒரு குட்டி சேவிங்ஸ் தான். இது எப்படி வாங்கினேன் என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நகை ரேட்டு ஏறிட்டே போகிறத பார்த்தா தங்கம் அப்படின்றத எழுதி மட்டும்தான் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். போய் வாங்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய 2 வருஷ சேவிங்ஸ். என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை, இதில் அம்மாவோட உழைப்பு சேர்ந்துருக்கு. இந்த செப்பல் பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே என்னால் ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியல. அது ஒன்று தான் இருந்துச்சு. சரி, ரஃப்யூஸ்க்கு இந்த செப்பல் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். நேற்று சாயந்தரம் சரி வீட்டில் தானே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுக்க தான் கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் சிக்கன் கடை. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலே போதும், அவங்க கட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ ஷார்ட்ஸாகவே நேற்று நைட்டே நான் அப்லோட் பண்ணிட்டேன். எப்போவுமே கறி பாப்பா மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருவா. ஒரு 10 நிமிஷமாவது அது ஊறட்டும் அப்படின்ட்டு. அப்போ கழுவி எடுத்தோம்னா கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இப்படி ஃபேமிலியோடு எப்போயாச்சும் ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் கிடைக்கும். பாப்பாவும் வேலைக்கு போகிறா, நானும் வேலைக்கு போகிறேன், குட்டீஸ்கள் ஸ்கூல் போயிருங்க. நாங்கள் எல்லாம் இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லோரும் இருப்போம், ஆனால் தனித்தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஜாலியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி மெயின் ரீசனே இந்த கோல்டு ரிங் வாங்கலாம் தான். இதை 2 வருஷமாக நானும் அம்மாவும் கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சு, அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தம் 3ஐயும் சேர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் ரிங் எடுத்தோம். இது எங்களோட குட்டி இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ராக சொல்லிகிட்ருக்கா நிறையா பேர் நினைக்கலாம். எனக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, 10 மாடி வீடு கட்டின மாதிரி ஒரு ஃபீல். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்த்திங்கன்னா நினச்ச உடனே போய் எடுக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி இல்லை. நாங்கள் 2 வருஷமாக சீட்டு கட்டினோம். அதோட ஃபுல் அமௌண்ட்டை தான் இப்போ கோல்டு ரிங்காக மாறி இருக்கு. எப்போவுமே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம், குட்டி குட்டியாக சேமிக்கிறதா நாளைக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக மாறும். நாங்கள் எப்போவுமே அப்படி தான். சின்ன வயசுலேருந்து அப்படி எனக்கு உண்டியல் சேர்க்குற பழக்கம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதை நான் விட்டுட்டு ஒரே ஒரு உண்டியல் இருக்குது, அதை ஞாபகார்த்தமாக வச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். நேற்று நைட்டு எல்லாம் சமைச்சு இப்படி தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ரிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா ரிங் பார்த்தா எதுவுமே என்னோடய விரலுக்கு செட் ஆகலை. சொல்லப்போனால் என்னோடய விரலுக்கு ரிங்கே செட் ஆகாது. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக எடுத்துருக்கிறேன். நல்லா இருந்துச்சு என்னோடய விரலுக்கு. போட்டு பார்த்தோம், கழட்டி பத்திரமா வச்சுட்டேன். எங்கேயாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இதை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் என்னோடய நியூ ரிங் கோல்டு பர்ச்சேஸ். இந்த தண்ணியில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸா சீடு தான் ஆட் பண்ணுறேன். இது நான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். அதை வாட்டர் கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.